வெல்கம் டு அகரமுதல ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எட்டாவது டெஸ்ட்டில் மேக்ஸ் டாபிக், அதாவது ஆப்டிடியூட் டாபிக் என்னென்னா டைம் பவுண்ட் ஒர்க் தான். ஸோ அதுலேருந்து 25 கொஸ்டின் பார்க்க போகிறோம். எட்டாவது டெஸ்ட்டில் நடந்தால் 25 ஆப்டிடியூட் கொஸ்டின், அதாவது டைம் பவுண்ட் ஒரு கொஸ்டினை பார்க்க போகிறோம். இந்த 25 டைம் பவுண்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2024, 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ அதில் கேட்ட நிறைய டைம் பவுண்ட் ஒரு கொஸ்டினில் முக்கியமான கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஸோ இப்போலாம் எக்ஸாமில் கேட்குறாங்க, இப்படி கேட்டால் பசங்க தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து கேட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் புதுசாக உள்ளதான். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னா தான் இதே கொஸ்டின் திரும்ப கேட்டாலும் இதே மாதிரி வேறு கொஸ்டின்லாம் நம்ம இங்கே போகிற ஈஸியாக இருக்கும். ஆனால் 25 டைம் இருக்குது ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்தாலே இப்போ ரீசெண்டாக கரண்டில் உள்ள ட்ரெண்டிங் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதை பார்க்க போகிறோம். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கலாம் வாங்க. ஒரு வேலையை ஏபி இணைந்து 9 நாட்களிலும், பிசி இணைந்து 12 நாட்கள்லையும், சி மற்றும் ஏ இணைந்து 12 நாட்களையும் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, முதல் நாள் வேலையை ஏபி பார்க்குறாங்க, முதல் நாள் ஏபி சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, ரெண்டாவது நாள் பிசி சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, மூணாவது நாள் ஏசி சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா அந்த வேலையை எத்தனை நாள் பண்ணி கேட்குறாங்க. சரிங்களா, முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து எல்சிஎம் எடுத்து தான் போடும். எப்போவுமே என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து தான் போடும். முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த 9 அப்புறம் இந்த 12 இந்த 18 மூணுக்கும் எல்சிஎம் எடுப்போம். சரிங்களா, எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும், 9 12 18 மூணுக்கு எல்சிஎம் என்ன வரும் பாருங்க, 3 3 9 4 12 6 18. திரும்ப 3 போடுங்க, 1 3 3 4 2 3 6 ரெண்டாவது அப்புறம் 1 2 4 1 2. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 3 9 10 36. ஸோ எல்சிஎம் 36. இந்த எல்சிஎம் தான் என்னன்னா இங்கே டோட்டல் ஒர்க்காக கன்சிடர் பண்ணிக்கிறது தான் முக்கியமானது. எல்சிஎம் 36ங்கிறது டோட்டல் ஒர்க், அதாவது அவங்க முடிக்க வேண்டிய வேலை. இப்போ ஏபிசியெல்லாம் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் சேர்ந்து வேலை பார்த்து முடிக்க வேண்டிய வேலை 36 வேலையாக முடிக்கணும். ஒன்று ஏ தனியாக பார்த்தாலும் 36 வேலையை தான் முடிக்கணும், பி தனியாக பார்த்தாலும் 36 வேலையை தான் முடிக்கணும், சி தனியாக பார்த்தாலும் 36 வேலையை தான் முடிக்கணும், எல்லாம் சேர்ந்து பார்த்தாலும் அந்த 36 வேலையை தான் முடிக்க போகிறாங்க. சரிங்களா, ஸோ அதுதான் 36 எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுங்க, இதை 3ஆக பிரிங்க. ஏன் பிரிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏபி இணைந்து 9 நாட்கள் வேலையை முடிக்கிறாங்கல்ல, அந்த 9 32 டிவைட் பண்ண வரும் 4. பிசி இணைந்து 12 முடிக்கிறாங்க, இந்த 12 32 டிவைட் பண்ணால் 3, 18 32 டிவைட் 2. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பார்க்குற வேலை 4. ஓகேங்களா, பிசி சேர்ந்து ஒரு நாளைக்கு பார்க்குற வேலை 3, சியும் ஏயும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பார்க்குற வேலை 2. இதுதான் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, இப்போ நீங்களே பாருங்கள், ஏபி சேர்ந்து 9 நாள் வேலையை முடிக்கிறாங்க. மொத்தம் 9 நாள், ஒரு நாளைக்கு 4 வேலை. அப்போ 9 நாள் எவ்வளவு, 36 முடிஞ்சா. மொத்தம் 9 நாள், ஒரு நாளைக்கு வேலை வந்து 4 வேலை, அப்போ 36. பிசி பார்த்தா மொத்தம் வேலை 12 நாள் வேலை பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு பார்க்குற வேலை 3, அப்போ 36. அப்புறம் பாருங்க, அதே மாதிரி சி மற்றும் ஏ 18 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. 18 நாளில் ஒரு நாள் பார்க்குற வேலை 2 வேலை, அப்போ 18 36. கரெக்டாக. ஸோ இப்போ டேலி ஆயிடுச்சா, மொத்தமாக அவங்க பார்க்குற வேலை தான். ஸோ இந்த 4 3 2ங்கிறது அவங்க ஒரு நாள் பார்க்குற வேலையை மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ பார்ப்போம். அடுத்து இதை எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் கூட்டுங்க, கூட்டம் 4 3 7 2 9. நம்ம அதோட தேவையில்லை. ரைட்டு. இப்போ என்ன அப்புறம் இப்போ கேட்குறேன்னா, முதல் நாள் ஏபி வேலை பார்க்குறாங்க, ரெண்டாவது நாள் பிசி வேலை பார்க்குறாங்க, மூணாவது நாள் சிஏ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், முதல் நாள் ஓகேங்களா, முதல் நாள் ஏபி சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ ஏபி சேர்ந்து வேலை பார்த்தா முதல் நாள் முடிக்கிற வேலை 4. அடுத்த நாள் பிசி வேலை பார்க்குறாங்க, அடுத்த நாள் பிசி வேலை பார்த்தா பிசி சேர்ந்து அடுத்த நாள் பார்க்குறது, அதாவது ரெண்டாவது நாள் பார்க்குறது 3 வேலை. அடுத்து பார்த்தோன்னா சி ப்ளஸ் ஏ வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணால் மூணாவது நாள் அவங்க பார்க்குறது 2 வேலை. கரெக்டாக இதெல்லாம் சொல்கிறாங்க. முதல் நாள் ஏபி, ரெண்டாவது நாள் பிசி, 3 நாள் சிஏ. அப்படி பார்த்தா 3 நாளைக்கும் சேர்ந்து அவங்க பார்க்குற வேலையில் நார்மல் 9 வேலை. நல்லா பாருங்கள், இப்போ 3 நாளைக்கு ஒரு 9 வேலை, நெக்ஸ்ட்டு 3 நாளைக்கு ஒரு 9 வேலை, அடுத்த 3 நாளைக்கு ஒரு 9 வேலை, அதுக்கு அடுத்த ஒரு 3 நாளைக்கு 9 வேலை. இவங்க இப்படி வேலை பார்க்கும்போது மொத்தமாக முடிக்க வேண்டிய ஒர்க் என்னது, 36 தானே. என்ன வேலை பார்த்தாலும் முதல்ல அவங்க கடைசியாக முடிக்க வேண்டியது 36 வேலையை தான் முடிக்க போகிறாங்க. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 9 9 வந்துச்சா, 9 தான் 36. அதாவது முதல் 3 நாளைக்கு ஒரு 9 வேலை, அடுத்த 3 நாளைக்கு 9 வேலை, அடுத்த 3 நாளைக்கு 9, அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக ஒரு 3 நாள் 9 வேலை பார்த்தா 36 வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ அந்த 36 வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 3, அடுத்த ஒரு 3, அடுத்த 3, இப்போ 4 3, அப்போ 4 × 3 12 நாளில் இந்த 36 ஒர்க்கு அவங்க முடிச்சிடுறாங்க. ஓகேவா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 12. 102வது கொஸ்டின் பாருங்கள். அமுதா ஒரு வேலையை
17 முடிக்கிறாங்க. 18 நாளில் அமுதா ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து நெஞ்சாங்கன்னா அந்த வேலையை அந்த சேலையை எத்தனை நாளில் நெஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். அதாவது அமுதா என்ன பண்ணுறாங்க, அமுதா ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறாங்க, 18 டேஸில் முடிக்கிறாங்க பண்ணுறாங்க. அஞ்சலி இந்த வார்த்தை தான் முக்கியம். 2வது என்ன பாருங்கள், அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு திறமைசாலியாக பண்ணுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அமுதா ஒரு வேளை பார்த்தா அஞ்சலி 2 வேளை பார்ப்பாங்க, அமுதா 2 வேளை பார்த்தா அஞ்சலி 4 வேளை பார்ப்பாங்க, அமுதா 3 வேளை பார்த்தா அஞ்சலி 6 வேளை பார்ப்பாங்க. இதுதான் கான்செப்ட். ஏன்னா அமுதாவை விட 2 மடங்கு திறமைசாலி, அமுதா பார்க்குற வேலையை விட 2 மடங்கு அஞ்சலி பார்க்க போகிறாங்க. அப்படின்றப்போது நீங்களே பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன்னா, அமுதா ஒரு வேளை பார்க்குறேன் எடுத்துக்கிறேன். அமுதா ஒரு நாளைக்கு ஒரு வேளை, 1 ஒர்க் பெர் டே. அப்படின்னா கண்டிப்பாக அப்போ என்னது, அஞ்சலி என்ன பண்ணுவாங்க, அஞ்சலி 2 வேளை பார்ப்பாங்க, 2 ஒர்க்கு பெர் டே. கரெக்டாக அஞ்சலி 2 ஒர்க்கு பார்ப்பாங்க, அப்போ 2 ஒர்க்கு பெர் டே. அப்படின்ற போது நீங்களே கனெக்ட் பண்ணுங்களேன். இப்போ என்ன வரும் பாருங்கள், அமுதா ஒரு நாளைக்கு ஒரு வேளை, அஞ்சலி ஒரு நாள் 2 வேளை அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா. இப்போ மொத்தமாக எவ்வளோ வேலை பார்க்கணும் அது முக்கியம். மொத்தமாக பார்க்க வேண்டிய வேலை எவ்வளோன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா. இப்போ பாருங்கள், அமுதா அந்த வேலையை 17 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்ற போது அவங்க ஒரு நாளைக்கு பார்க்குற வேலை ஒன்று தானே, ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்போனா எத்தனை வேலையை பார்த்துருப்பாங்க, 18 நாளில் 18 ஒர்க்கை பார்த்துருப்பாங்க. அப்போ இதுதான் அவங்க பண்ண வேண்டிய ஒர்க்கு. கரெக்டாக இதுதான் 18 ஒர்க்குன்றதான் அவங்க பண்ண வேண்டிய ஒர்க்கே. சரிங்களா. இப்போ கேட்குற கொஸ்டின், இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சிலை எத்தனை நேரம் நெய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. 2 பேர் இப்போ சேர்ந்து நேரம்னு வச்சுக்குவோம். சேர்ந்து நெய்கிறாங்கன்னா அமுதா ஒரு நாளைக்கு ஒரு வேலை, அஞ்சலி ஒரு 2 வேலை பார்க்குறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பார்க்குறது 3 வேலை. கரெக்டாக 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பார்க்குறது 3 வேலை. அப்படின்ற போது மொத்த வேலை 18, ஒரு நாளைக்கு பார்க்குறது 3 வேலை. அப்படின்னா டிவைட் பண்ணால் 6, 6 3 18. கரெக்டாக 6 3 18. அப்போ 6 டேஸ். கரெக்டாக 6 3 18. அப்போ 6 நாள் என்னது, 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. 103வது கொஸ்டின் பாருங்கள். 12 உழவர்கள் ஒரு வயலை 41 நாட்கள் உழுவர், 21 உழவர்கள் அவ்வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்களா. அப்போ இது ஒரு புது மாடல், இதுவும் டைம் ஒன்று இருக்கும், இது ஒரு மாடல். சரிங்களா. என்ன ஃபார்முலானா, P1 × D1 × H1/W1 ஈக்குவல் டு B2 × D2 × H2/W2. அதான் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பின்னா இவ்வளோ பேர், டின்னு நாட்கள், ஹச்னா ஹவர். ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ நாட்களில் எவ்வளோ மணி நேரத்தில் இந்த வேலையை முடிப்பேன். வேலை தான் கீழே வரும், வேலை கீழே வந்துடும். சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், B2 D2 H2, அதாவது அதே வேலை இந்த பக்கம் அதே மாதிரி எத்தனை பேர் எத்தனை நாட்களில் எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்க அதே வேலை அப்படின்ற இந்த ஃபார்முலா. சரிங்களா. இந்த ஃபார்முலா அப்படி தான் பார்க்க போகிறோம். நமக்கு இந்த ஃபார்முலாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ டேட்டாஸ் அதை தான் இங்கே எடுக்க போகிறோம். கொடுக்காத டேட்டாஸ் நம்ம விட்டுற வேண்டியது தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, 12 உழவர்கள் பி கொடுத்துருக்காங்க, எத்தனை பேருன்றதை 49 நாட்களில் உழுவாரும் போட்டிருக்காங்க. அப்போ டி கொடுத்துருக்காங்க. பட் 49 நாட்களில் எவ்வளோ மணி நேரம் வேலை பார்ப்பாங்க நம்ம கொடுக்கல, சில சமயம் கொடுப்பாங்க, இப்போ கொடுக்கல. ஸோ ஹச் எடுக்க வேண்டியதில்லை. அதேமாதிரி எவ்வளோ இடத்த உழுகுறாங்க, வேலை அவங்க பார்க்குற வேலை. இப்போ எக்ஸாம்பிள் 49 நாட்கள் 5 ஏக்கர் நிலத்தை உழுகுறாங்க, 10 ஏக்கர் நிலத்தை உழுகுறாங்க, அந்த வேலையை கொடுக்கல. ஸோ டபிள்யூ விட்டுலாம் ஹச்சையும் விட்டுற வேண்டியதான். ஸோ பிடி மட்டும் தான் கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணுங்க, இது எடுத்துங்க, B1 × D1 = B2 × D2 முடிஞ்சு அவ்வளோதான். சரிங்களா. இப்போ நீங்களே பாருங்கள், மொத்தம் 12 உழவர்களா, 12 உழவர்கள். ஸோ 12 உழவர்கள் என்ன பண்ணுறாங்க, 49 நாட்களில் வேலை பார்க்குறாங்க. அப்படின்ற போது 21 உழவர்கள் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை வேலை நாட்கள் குறைப்பு கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ 21 × D2 வச்சுக்கிறேன். சரிங்களா. இங்கே அடிச்சு என்ன வரும், 4 12 7 3 21 7 49. அப்போ D2 = 7 28. இதுக்கு என்ன அர்த்தம்னா 21 உழவர்கள் சேர்ந்து 28 அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு. இதுதான் நம்ம இது என்ன பண்ணோம், இதை ஆப்ஷன் ஏரியா வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதைத்தான் போட போவோம். அதை நம்ம ஆப்ஷனில் வச்சுருக்கோம். ஆனால் அது போடக்கூடாது, தப்பு. ஏன் அப்படின்னா அவன் 21 உழவர்கள் சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்கல. அதை அவன் கேட்கவே இல்லை. அவன் கேட்குறான் 21 உழவர்கள் சேர்ந்தால் எத்தனை வேலை நாட்கள் குறையுன்னு கேட்குறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல 12 பேர் சேரும்போது 49 வேலை பார்க்குறாங்கல்ல. அப்போ 21 பேர் வேலை பார்த்தா எத்தனை நாட்கள் வேலை குறையும்னா, இப்போ 28 பேர் வேலை பார்த்துருக்கான். அதாவது 49 நாளில் ஃபஸ்ட் வேலை பார்க்குறான், அடுத்து 28 நாளில் அந்த வேலையை முடிக்கணும். அடுத்து 1 2 புரியுதா. அப்போ 21 நாள் கம்மியாக வேலையை முடிச்சிருக்காங்க. கரெக்டாக 49லேருந்து 21 நாள் கம்மியாக 28 நாள் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி 21 நாள் கரெக்ட் ஆன்சர். 104வது கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் தண்ணீர் தொட்டியை முறையே 18 மற்றும் 24 நிமிடங்கள் நீர் நிரப்பும்.
இரு குழாய்களையும் ஒரே நேரம் திறந்து விட்ட பின் தண்ணீர் தொட்டி 12 நிமிடங்களில் முழுமையாக நிரம்ப வேண்டுமெனில் குழாய் பியை எத்தனை நிமிடத்தில் அடைக்க வேண்டும் கேட்குறேன். எத்தனை நிமிடம் அடைக்கப்பட வேண்டும் கேட்குறான். என்ன சொல்கிறா, 2 குழாய் இருக்குது, 2 குழாயும் ஒன்றா நான் திறந்து விட்றேன். 2 குழாயும் ஒன்றா திறந்து விட்டாங்க. திறந்து விட்டதுலேருந்து 12 நிமிஷத்தில் அந்த அதை தொட்டி நிரம்பணும். 12 நிமிஷம் தொட்டி நிரம்பணும். அப்படின்னா குழாய் பியை எத்தனை நிமிஷத்தில் அடைக்கணும்னு கேட்குறான். சரிங்களா, எத்தனை நிமிஷத்தில் குழாய் பி அடைச்சிட்டு கேட்குறான். ஓகேங்களா, ரைட். நம்ம என்ன பண்ணுவோம் போல எப்போவும் நமக்கு ஏபிக்கு எல்சிஎம் மெத்தட் எடுப்போம். 18 20 எல்சிஎம் மெத்தட் பார்ப்போம்ல. 18 24 எல்சிஎம் பாருங்க என்ன வரும், 2 போட்டோம்னா 9 18 12 3 அடிச்சோன்னா 3 9 4 12. அப்போ என்ன ஆகும், 3 2 6 6 18 18 4 8 நாங்கள் 32க்கு 2 மீதி 3 72. அப்போ 70. மொத்தம் அவங்க பார்க்க வேண்டிய வேலை என்னது 72 ஒர்க்கு. இதான் 72 தான் என்னது டோட்டல் ஒர்க்கு. மொத்தம் பார்க்க வேண்டிய வேலை 72 ஒர்க்கு. சரிங்களா, ரைட். இப்போ இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை வந்து 2ஆக பிரிக்கிறேன். 18 டிவைட் பண்ணுறேன். 72 10 டிவைட் பண்ணால் 4. 72 24 டிவைட் பண்ணால் 3. கரெக்டாக 3. கரெக்டாக. இப்போ என்ன அர்த்தம்னா, ஏ என்ற குழாய் இங்கே பாருங்கள் மொத்தம் நிமிடங்களாக நீர் நிரப்பு நிமிடங்கள் எடுத்துக்குது. அப்போ ஏன்ற குழாய் ஒரு நிமிஷத்தில் 4 வேலை பார்க்குது. பீன்ற குழாய் ஒரு நிமிஷத்தில் 3 வேலை பார்க்குது. இதுதான் சொல்ல வர்றான். ஏன்ற குழாய் ஒரு நிமிஷத்தில் 4 வேலை பார்க்குது. பீன்ற குழாய் ஒரு நிமிஷத்தில் 3 வேலை பார்க்குது. ஓகே, இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, இப்போ 2 குழாயும் ஒன்றா திறந்து விட்டேன், எவ்வளோ நேரத்தில் வந்து தொட்டி நிரம்புன்னு கேட்டால் அது வேற. என்ன பண்ணுவோம், 2ஐயும் ஒன்றா கூட்டி 4 3 7. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 7 வேலை பார்க்குது. அப்போ 72 வேலையை பார்க்க எத்தனை நிமிஷம் எடுத்துருக்கோம்னா 72/7 போட்டுடலாம். ஆனால் அவன் அப்படி கேட்கலாம். என்ன கேட்குறான், 2 குழாயும் ஒன்றா திறந்து விட்டேன், 12 நிமிஷம் தொட்டி நிரம்பணும். அப்படின்னா நான் எத்தனை நிமிஷத்தில் பி குழாய் அடைக்கணும் அப்படின்னு கேட்குறான். எத்தனை நிமிஷத்தில் பி குழாய் அடைக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, பி குழாய் தான் அடைக்கிறான். பி குழாய் அடைக்கிறான் அப்படின்னா ஏ குழாய் அடைக்கவே இல்லை. 12 நிமிஷமும் ஏன்ற குழாய் வேலை பார்க்குது. கரெக்டாக 12 நிமிஷமும் ஏன்ற குழாய் வேலை பார்க்குது. பி என்ற குழாய் தான் ஏதோ ஒரு டைமில் அடைக்கிறான். அதான் நம்ம கேட்குறான். ஓகேங்களா, அதான் நம்ம எத்தனை நிமிஷத்தில் பி அடைக்கணுன்றான். அப்போ பாருங்கள், மொத்தம் 12 நிமிஷமும் ஏன்ற குழாய் வேலை பார்த்துருக்கு. ஓகேங்களா, அப்போ 12 நிமிஷம் ஏன்ற குழாய் ஒரு நிமிஷம் பார்க்குற வேலை 4 வேலை. அப்படின்னா 48 வேலையை பார்த்துருக்கோம். கரெக்டாக 48 ஒர்க்கை ஏன்ற குழாய் மட்டும் பார்த்துருக்கு, முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ரைட்டு. இப்போ மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள், 24 48 போச்சுன்னா பாருங்கள், 12 8 போச்சுன்னா 4 6 4 போச்சுன்னா 2. கரெக்டாக. ஸோ பேலன்ஸ் 24 ஒர்க்கு இருக்குது. இந்த 24 ஒர்க்கு யார் பார்த்துருப்பா, அந்த பீன்ற குழாயை பார்த்துருப்பான். கரெக்டாக. அப்போ பீன்ற குழாய் ஒரு நிமிஷத்துக்கு 6 வேலை பார்க்குறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு பீன்ற குழாய் 3 வேலை. ஒரு நிமிஷத்துக்கு பீன்ற குழாய் 3 வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா அவங்க எவ்வளோ டைம் எடுத்துருப்பாங்க பாருங்கள், 8 3 24 8 நிமிஷம் பார்த்துருப்பாங்க. அப்போ 8வது நிமிஷம் தான் என்னது அந்த குழாய் அடைச்சிருக்கு. கரெக்டாக 8வது நிமிஷம் நம்ம என்னது அந்த பீன்ற குழாய் அடைச்சிருக்கணும். அடைச்சிருந்தோம்னா கரெக்டாக 12 நிமிஷம் நிரம்பிடும். கரெக்டாக. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி 8 நிமிடங்கள். இதை வேறு மாதிரியும் போடலாம். இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்களே இப்போ நம்ம 8 நிமிஷம் நம்மள இதே செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணுறீங்கன்னா, அப்போ என்ன எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு தான் 8வது நிமிஷம் தான் நீங்கள் பீன்ற கூட அடைக்கிறீங்க. அப்படின்னா 8 நிமிஷம் வரைக்கும் ஏபி 2 ஓடி இருக்குது. 8 நிமிஷம் வரைக்கும் ஏபி 2 ஓடி இருக்குது. ஏபி 2 சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 வேலை. ஒரு நிமிஷத்துக்கு 7 வேலை. அப்படின்னா 8 7 அளவு 8 நிமிஷத்துக்கு பார்த்த வேலை 8 56. அப்போ 56 ஒர்க்கு அப்படின்றத 8 நிமிஷம் வரைக்கும் ஏபி சேர்ந்து பார்த்துருச்சு. 72 56 போச்சுன்னு வரும் பாருங்கள், 6 6 16. பேலன்ஸ் 16 ஒர்க் இருக்குது. ஓகேங்களா, பேலன்ஸ் 16 ஒர்க் இருக்குது. அப்போ 8 நிமிஷம் வேலை பார்த்ததுக்கப்புறமும் நம்ம பிஏ அடைச்சிட்டோம். மீது 4 நிமிஷம் தான் இருக்குது. 4 நிமிஷத்தில் ஏ தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 4 வேலைன்னா 4 நிமிஷத்துக்கு 7 வேலையை முடிச்சிருப்பாங்க. கரெக்டாக. இந்த பேலன்ஸ் பண்ண முடிச்சாச்சு. கரெக்டாக வருதா அப்போ? ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இதை பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கான். நம்ம இந்த கொஸ்டின் கண்டிப்பாக அங்கே இந்த எக்ஸாம் எழுதுனதில் 190 பேருக்கு மேலே தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த கொஞ்சம் கஷ்டம் தான். 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாளில் 3780 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாளில் 15,040 ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. அப்படின்னா 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் இந்த 12,400 ரூபா அமௌண்ட்டை சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதை தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண பாருங்கள், ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதுவோம். 3 ஆண்கள் ப்ளஸ்ஸு 4 பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து சம்பாதிச்சிருக்காங்க. எவ்வளவு, 3780 ரூபா. எத்தனை நாளில், 7 நாளில் சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். 7 நாளைக்கு 3780 ரூபானா மொத்தம் ஒரு நாளைக்கு எப்போனா பாருங்கள், ஒரு 5,735 இது 4 28 0. அப்போ 540 ஒரு நாளைக்கு சம்பாதிச்சு 540. கரெக்டாக. ஓகே, அடுத்து பாருங்கள். 11 ஆண்கள்
11 ஆண்கள் 11 எம் ப்ளஸ் 13 டபிள்யூ. சரி என்ன பண்ணுறாங்க, 8 நாளில் வெளியே 8 நாளில் 15,040 ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. எத்தனை நாளில்? 8 நாளில் சம்பாதிச்சிருக்காங்க. 8 நாளில் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ற போது ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிச்சா செக் பண்ணி பாருங்கள். ஒரு 8 ஓகேங்களா, மீதி வந்து 7 70 64 மீதி 6 864 0 1880 ரூபா ஓகேங்களா. அப்போனா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சது 1880 ரூபா. அப்போ அதே மாதிரி அவன் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளோ நாட்கள் சம்பளம் கேட்குறான். ரைட்டாக இருக்கட்டும். இப்போ இதை மட்டும் இந்த ஈக்குவேஷன் தனியாக எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை தனியாக எழுதிக்கலாம். 3 எம் ப்ளஸ் 4 டபிள்யூ என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து 540 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி 11 எம் ப்ளஸ் 13 டபிள்யூ 11 ஆண்கள் 13 பெண்களை சேர்ந்து ஒரு நாளைக்கு 1880 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று நம்ம கேன்சல் பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்றை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் ரெண்டையும் வந்து சேமாக வர்ற மாதிரி ஏதாவது பிரிக்கலாம். ஏதாவது ஒன்று எம் இல்லை டபிள்யூ ஏதாவது ஒன்று நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். அதுக்கு ஒன்று எம் இல்லை டபிள்யூ ஏதாவது ஒன்று சேமாக வரணும். முதல்ல எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை 11 டிவைட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் 3ஆல் டிவைட் பண்ணுவோம். என்ன ஆகும், 11 டிவைட் பண்ண பாருங்கள். 3 × 33 எம் ப்ளஸ் 44 டபிள்யூ ப்ளஸ் 540 × 11 என்ன வரும், 0 4 5 இங்கேயும் 0 4 5. இப்போ 0 4 5 4 9 5. இப்போ 5940 ஓகேங்களா. ரைட். இங்கே 3 33 எம் ப்ளஸ் 13 3 20 39 டபிள்யூ 1880 × 3 0 8 3 24 4 மீதி 2 8 3 24 26 6 மீதி 2 3 2 5 5 6 4 0 ஓகேவா. சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் பெருக்கி எடுத்தாச்சு. இப்போ அடிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது நம்ம எல்லா சிம்பிளையும் மாற்றிட்டோம்னா மைனஸ் முடிஞ்சிச்சு. மைனஸ் இப்போ அடுத்து பிறகு 44 39 என்ன ஆகும், 40 39 5. ஸோ 5 டபிள்யூ ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணுங்கள். 0 4 0 9 6 போச்சுன்னா 3. அப்போ 5 டபிள்யூ ஈக்குவல் அப்போ என்ன அர்த்தம், 6 5 30. அப்போ ஒரு டபிள்யூ அதாவது ஒரு பெண் சம்பாதிக்க 60 ரூபா. ஒரு பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிறது 60 ரூபா. கரெக்டாக ஒரு பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா அப்போ கணக்கு பண்ணி இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலான்னா இதில் கொண்டாந்து போடுவோம். இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மேலே போட்டோம் பார்த்தீங்களா, இந்த இங்கே இருக்க பற்றியில் இதில் ஒன்றா சப்ஜெக்ட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் பண்ணால் என்ன ஆகும், 3 எம் ப்ளஸ் 4 டபிள்யூ தானே, அதுக்கு 60 ஈக்குவல் டு 540. அப்போ 3 எம் ஈக்குவல் டு 540 மைனஸ் 6 240. அப்போ 540 மைனஸ் 240 0 4 4 போச்சுன்னா 0 5 300. அப்போ என்ன அர்த்தம்னா 3 எம் ஈக்குவல் டு 300. 3 எம் ஈக்குவல் டு 300 அப்படின்றப்போ என்ன அர்த்தம்னா 1 எம் ஈக்குவல் டு 100. கரெக்டாக ஒரு எம்மு கொஞ்சம். அப்போ பாருங்கள், ஒரு பொண்ணு வந்து ஒரு நாளைக்கு 60 ரூபா சம்பாதிக்குது, ஒரு பையன் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்ற போது இப்போ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாளில் 12,400 ரூபா சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இங்கே நீங்களே பாருங்கள். அப்போ 7 ஆண்கள் 7 மென்னு ப்ளஸ் 9 பெண்கள் சேர்ந்து மொத்தம் 12,400 ரூபா அப்படின்றத சம்பாதிக்கிறாங்க. மொத்தம் 12,400 ரூபா அப்படின்றத சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை நாளில் சம்பாதிச்சிருப்பாங்க, எத்தனை நாளில் அதை சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. சரிங்களா, ரைட் ஓகே. அப்போ என்ன பண்ணால் போல் ஒரு ஆண் 7 ஆண்கள் ஒரு ஆண் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது 100 ரூபா ப்ளஸ் 9 பெண்கள் ஒரு நாளைக்கு பெண் சம்பாதிக்கிறது 60 ரூபா அப்படின்றப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. 700 ப்ளஸ் 540 ரெண்டையும் கூட்டினோம்னா 1240 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு அவங்க சம்பாதிக்கிறது 1240 ரூபா. மொத்தம் அவங்க சம்பாதிக்கிறது 12,400 ரூபா. டிவைட் பண்ணுங்கள். 1240 டிவைட் பண்ணால் 10. அப்போ என்ன அர்த்தம்னா 10 நாட்கள் 10 டேஸில் அவங்க அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அவ்வளோதான் கேட்குறாங்க. அப்போனா 10 நாட்களில் இந்த 12 சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி முடிஞ்சா. 106வது கொஸ்டின் பாருங்கள். ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ ஏன்ற ஒருத்தர் இருக்கார். ஏன்ற ஒருத்தர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிக்கிறாரு.
ஆனால் பி ஆனவர் ஏஐ விட 50% திறன் வாய்ந்தவர். ஏஐ விட 50. இப்போ இதை எப்படி எழுதுனா பி ஆனவரா, பி வந்து ஏஐ விட 50 திறமை என்ன சொல்கிறாங்களா, இப்போ ஏ ப்ளஸ் ஏஐ விட அப்படின்னா ஏ தான் போட்டுக்கணும். ஏ ப்ளஸ்ஸு ஏஐ விட 50% குழு திறமையானு எதில் 7-50%. கரெக்டாக 7-50 இதான் போடணும். 7-50% கரெக்டாக பாருங்கள். ஸோ பி ஆனவர் ஏஐ விட 50% குழு திறன் வாய்ந்தவர் அப்படின்ற போது பி. இப்போ இதை எப்படி எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். 50A/100 இது என்ன போடலாமா, அப்போ A/2 கரெக்டாக A/2. இங்கே பாருங்கள் 2A ப்ளஸ்ஸு 1A 3A/2 கரெக்டாக. இந்த 2A இதை இப்போ பெருக்கிறோம், பிறகு 2A 2A ஒரு 3A 3A/2 அப்போ 2B இதை இப்போ கொண்டு போயிடுறேன். 2B = 3A. இதை என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஏ இந்த பக்கம் இருக்குது, பிஏ கீழே கொண்டு வரேன், பிஏ கீழே கொண்டு வரேன், 2 இங்கே இருக்குது, கீழே 3 கொண்டு வரேன் கரெக்டாக. ஏ கீழே நான் பி, ஏக்கு கீழே நான் பிஏ கொண்டு வந்துட்டேன், 2 கீழே 3 கொண்டு போயிட்டேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே பாருங்கன்னா, ஏ ஒரு நாளைக்கு 2 வேலை பார்த்தா பி ஒரு நாளைக்கு 3 வேலை பார்ப்பார். இதுதான் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏ ஒரு நாளைக்கு 2 வேலை பார்த்தா பி ஒரு நாளைக்கு 3 வேலை பார்ப்பார். நம்ம முதல்ல பார்த்த கொஸ்டின் இதே இந்த அஞ்சலி அமுதான கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலேயும் இப்படியே போடலாம். அஞ்சலி = 2 × அமுதா. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ அஞ்சலி பை அமுதா கொண்டு வந்துட்டோம்னா இங்கே 2/1 வரும். அப்போ அமுதா ஒரு வேலை பார்த்தா 5 2 அப்படி அங்கேயும் எப்படி போடலாம் சரிங்களா. ஸோ புரியுதா. ஸோ ஏ 2 வேலை பார்த்தா பி 1 வேலை பார்ப்பார். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து 24 வேலையை முடிக்கிறாங்க. ஏன் என்ன பண்ணுறாங்க, 24 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா மொத்தம் அவர் எத்தனை வேலை பார்த்தாரு தான் முக்கியம். மொத்தம் அவர் எத்தனை வேலை பார்த்தாரு, 24 வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை அப்படின்னா 48 ஒர்க்கு கரெக்டாக. மொத்தம் அவர் பார்த்த ஒர்க்கு 48 ஒர்க்கு ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறான், அந்த வேலையை பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கேட்குறான் சரிங்களா. ஸோ மொத்த வேலை பி பார்த்தாலும் 48 வேலை தான் பார்க்க போகிறாரு, ஏ பார்த்தா 48 வேலை தான் பார்க்க போகிறாரு ஓகேங்களா. அப்படின்ற போது மொத்தம் 48 ஒர்க்கு ஓகேங்களா. இதே இப்போ பி தான் பார்க்க போகிறது. பி ஒரு நாளைக்கு பார்க்குறது 3 ஒர்க்கு, பி ஒரு நாளைக்கு பார்க்குறது 3 ஒர்க்கு. அப்படியே கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 3 18. அப்போ 16 டேஸில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் பி. 106 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 107வது கொஸ்டினை பாருங்கள். 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வதில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிவு எத்தனை நாட்கள் கேட்கலாம். முதல்ல ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா, B1 × D1 × H1/W1 = B2 × D2 × H2/W2. ஸோ இதே ஃபார்முலா தான் போட போகிறோம் பாருங்கள். பின்றது 15 ஆண்கள், அதே மாதிரி டின்றது 40 நடந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. மற்றபடி எவ்வளோ ஒர்க்கு அப்படிலாம் அவங்க சொல்லலை சரிங்களா. அப்படின்ற போது = இதே வேலையை அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால், மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால்னா 15 + 15 30 பேர் சேர்ந்து அதே வேலையை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் கேட்குறான். D2 கேட்குறான். இங்கே B2 30 வந்துருச்சு, அப்போ D2 எத்தனை நாள் ஆகும் கேட்குறான். புரியுதுங்களா. ஸோ முதல்ல 15 பேர், இப்போ 15 எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கா 30. இப்போ இது பண்ணுங்க பார்ப்போம். 15 30 2 40 20. இப்போ D2 = 20. அப்போ 20 நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பி. 108வது கொஸ்டினை பாருங்கள். 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க சரிங்களா. ஆன்சர் 46 48 50 50 கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமானன்னா என்ன கொடுத்துருக்கான், 6 ஆண்கள் அல்லது அவன் வந்து 8 பெண்களும் கொடுத்துருக்கான். 6 ஆண்கள் அல்லது 8 பெண் கொடுத்துருக்கான். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் 6 ஆண்கள் அந்த வேலை செஞ்சுருக்கலாம், அப்போ இல்லைன்னா 8 ஆண்கள் அந்த வேலையை செஞ்சுருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்னா 6 பெண்கள் செய்கிற வேலையோட திறனும் 8 ஆண்கள் செய்கிற வேலையோட திறனும் சமம் சொல்கிறான். தெளிவாக புரியுதுங்களா. 6 பெண்கள் செய்கிற வேலையும் 8 ஆண்கள் செய்கிற வேலையும் சமம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 6 பெண்கள் = 8 ஆண்கள் அப்படின்னு போடலாம். இதை வந்து 6 உமன் = 8 மென்ஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கே அடிங்க 3 2 6 4 2 8. அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மென் இருக்காங்களா, மென்னுக்கு கீழே டபிள்யூவை கொண்டு போயிடுவோம். அப்போ இங்கே 3 இருக்கும், இந்த 4 இந்த கொண்டு வந்துடுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மென் அதாவது ஒரு ஆண் 3 வேலை பார்த்தா பெண் வந்து 4 வேலை பார்ப்பாங்க, உமன் வந்து 4 வேலை பார்ப்பாங்க. இவ்வளோ தான் சொல்கிறாங்க சரிங்களா. ரைட். இப்போ அப்போனா வந்து பாருங்கள், மொத்தம் 86 நாட்களில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 86 நாளில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் எவ்வளோ வேலை பார்ப்பீங்க, மொத்தம் 86 நாள். ஒன்று 6 பெண்கள் வச்சுக்கலாம், இல்லை 8 இதோ எடுத்துக்குவோம். நான் 6 பெண்கள் எடுத்துக்கிறேன். 86 நாள் 6 பெண்கள் வேலை பார்க்குறாங்க. ஒரு பெண் பார்க்குற வேலை அளவு உமன் ஒரு 4 வேலை பார்க்குறாங்க. இதை பெருக்குங்க, 86 × 6 எவ்வளோ வரும், 6 36 6 36 மீதி 3 8 40 6 48 3 51.
அப்புறம் இன்ட்டு 4 6 24 மீதி 2 4 6 5 20 அப்போ 2064 ஒர்க்கு கரெக்டுங்களா? ஸோ 2064 ஒர்க்கை பார்க்க போகிறாங்க. 86 நாளில் 6 பெண்கள் என்ன பண்ணுறாங்க, 6 பெண்கள் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, ஒரு பெண் 4 வேலை பார்க்குறாங்க சரிங்களா? அப்படின்ற போது அதே மாதிரி இப்போ 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. அப்போ நீங்களே கணக்கு பண்ணுங்கள். மொத்தம் 7 பெண்கள். ஸோ 7 பெண்கள்னால் ஓகே 7 பெண்கள் உமன் 7 உமன் ப்ளஸ்ஸு 5 மென்ஸ் 5 ஆண்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ ஒரு நாளைக்கு உமன் அப்படின்னா செய்கிற வேலை ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? ஒரு நாளைக்கும் பார்த்தா உமன் 4 வேலை, ஆண்கள் ஒரு நாளைக்கு 3 வேலை போடுங்க. 7 28 5 15 28 10 38 38 5 43. ஸோ ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 43 வேலை செய்ய முடியும். ஒரு நாளைக்கு 43 வேலை செய்ய முடியும் அப்படின்னா 2064 வேலை எத்தனை நாளில் முடிப்பான்? நீங்களே பாருங்கள். 4 இருக்கா? இது என்ன பண்ணலாம்? 206. இது வந்து இப்போ 4 போட்டு பார்ப்போம். 5 5 20. அப்போ 4 போட்டு பார்ப்போம். நாமும் 12க்கு 2 மீதி 1 4 பண்ணும் 17. கரெக்டாக? 172. இப்போ 6 2 போச்சுன்னா 4 20 பண்ணல 3. ஓகேவா? இங்கே 4. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம்? 8 போட்டு பார்க்கலாம் சரிங்களா? 8 3 24க்கு 4 மீதி 2 8 32 2 34. அப்போ ஸோ 48 நாள் புரியுதுங்களா? அப்போ 48 நாள் ஆகுது இவங்க இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. அப்போ ஆப்ஷன் பி 48. 109வது கொஸ்டினை பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிக்கிறாரு. பி தனியே அந்த எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாருங்கள், ஏபி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 16 டேஸு, ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 48 டேஸ் அப்படின்னு. இப்போ பி தனியாக அந்த வேலையை முடிக்க எத்தனை கேட்குறேன். நம்ம என்ன பண்ணலாம், 2க்கு எல்சிஎம் எடுப்போம். 16 48 இது 2க்கும் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நான் 48 எடுத்துக்கிறேன். 48 16 டிவைட் பண்ண முடியும். ஸோ 48 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ 48க்கு இங்கே வந்து டோட்டல் ஒர்க்கு. ஸோ 48 ஒர்க்கு தான் பண்ணுறாங்க. ஏ பண்ண 48 ஒர்க் தான், பி பண்ண 48 ஒர்க் தான் சரிங்களா? 48 ஒர்க். இந்த 16 டிவைட் பண்ண 16 எடுத்துக்கிறேன். 48 அப்படின்ற போது என்ன பண்ணலாம், 16 எத்தனை 16 இருக்குன்னு பாருங்கள், 3 16 இருக்குது. இதே 40 எத்தனை 48 இருக்குது பாருங்கள், ஒரு 48 இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா 3 அப்படின்னா 16, அதாவது ஏயும் பியும் நல்லா பாருங்கள், ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாள் பண்ணுற வேலை 3 வேலை அப்படின்ற போது பாருங்கள் மொத்தம் 16 வேலை பார்த்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 வேலை. அப்போ 16 3 48 வேலை. கரெக்டாக முடிஞ்சிருச்சா? அவங்க முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ 48 ஒரு டைம் இருக்குது. அப்போ ஏ இதுக்கு என்ன அர்த்தம், ஏ ஒரு நாளைக்கு பண்ணுற வேலை ஒரு வேலை. அப்போ 48 நாளில் சேர்ந்து 48 வேலையை முடிச்சுக்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? என்றைக்குமே எல்சிஎம் நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் ஒர்க்காக எடுத்துக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? ரைட் ஒர்க். இப்போ பாருங்கள், அப்படின்ற போது ஏபி சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஏபி சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை. இதில் ஏ ஒரு நாளைக்கு பண்ணுறது ஒரு வேலை அப்படின்ற போது அப்போ பி ஒரு நாள் பண்ணுறது 2 வேலை. கரெக்டாக? ஓகேங்களா? அப்போ ஏ ஒரு நாளைக்கு ஒரு வேலை, பி ஒரு 2 வேலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏ தனியாக அந்த வேலையை நான் முடிப்பேன் சொல்கிறேன், பி தனியாக அந்த வேலையை எத்தனை முடிப்பான்னு கேட்குறாங்க சரிங்களா? ஸோ பி ஒரு நாளைக்கு 2 வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சு போச்சு. பி ஒரு நாளைக்கு பார்க்குறது 2 வேலை அப்படின்னா மொத்தம் வேலை 48. அப்போ 2 டிவைட் பண்ண வரும் 2 48. கரெக்டாக? அப்போ 24 நாளில் அந்த வேலையை முடிப்பார். ஆப்ஷன் சி. 110வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 3 பெண்கள் 6 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா பின்வரும் நோட்டில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. பின்வரும் நோட்டில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்களே பாருங்கள், 4 ஆண்கள் 3 நாளில் முடிக்கிறாங்க வச்சுக்கலாம். 4 ஆண்கள் 4 மென் 3 நாள் ஒர்க்கை முடிக்கிறாங்க. இதே வேலை அப்போ ஈக்குவல் டு, அதே வேலை ஈக்குவல் டு 3 பெண்கள் 3 உமன் என்ன பண்ணுறாங்க, 6 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்களே பாருங்க, என்ன பண்ணலாம், இந்த 3 அடிச்சிடலாம். 2 4 32. இந்த மென் இருக்கா, மென் இந்த உமன் இந்த கொண்டு வந்துடும் முடிஞ்சு. அதே இங்கே 3 இருக்குது, இந்த 2 இந்த கொண்டு வரும். இதுக்கு என்ன அர்த்தம், ஆண் ஒரு நாள் 2 வேலை பார்த்தா உமன் ஒரு நாளைக்கு, ஆண் ஒரு நாளைக்கு 3 வேலை பார்த்தா பெண் ஒரு நாளைக்கு 2 வேலை பார்ப்பாங்க. ஸோ மென்னா ஆண், உமன்னா பெண் அப்படின்றது. ஓகேங்களா? இதான் கொடுத்தாது. இப்போ இதை எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ இதை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அப்போ 8 இவன் கொடுத்த ஸ்டெம் தெரிஞ்சு போச்சு. ஸோ இவங்க பார்க்குற வேலை தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இதில் நீங்களே பாருங்களேன், இப்போ நான் எவ்வளோ வேலைன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு ஆண் 3 வேலை பார்க்குறாரு. இங்கே ஆண்கள் 4 ஆண்கள் இருக்காங்க, 4 ஆண்கள் இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 3 வேலை பார்த்தா மொத்தம் அவங்க எத்தனை நடிப்பாங்க, ஒரு நாளைக்கு 3 வேலை எத்தனை பாருங்கள், ஒரு ஆண் வந்து 3 வேலை அப்படின்னா 4 ஆண்கள் சேர்ந்தோன்னா 12 வேலை பார்ப்பாங்க.
ஒரு நாளைக்கு 12 வேலை பண்ணுற போது அவங்க 3 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போ இன்ட்டு 3 திரும்ப 3, அப்போ ஒரு 36, அப்போ 36 ஒர்க்கை கரெக்டாக 36 ஒர்க்கை 4 ஆண்கள் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. எத்தனை நாளில்? 3 நாளில் பார்த்துருக்காங்க. அப்போ மொத்தம் டோட்டல் ஒர்க்கிங் என்னது? 36ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ அவன் கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாம் செக் பண்ணுவோம். முதல்ல தவறானதுன்னு கேட்குறான். இப்போ பாருங்களேன், 8 ஆண்கள் 6 பெண்கள் ஒரே நாளில் இந்த வேலையை முடிக்க முடியும்னு சொல்கிறான். செக் பண்ணலாம். 8 ஆண்கள் இருக்காங்களா? அப்போ 8 ஆண்கள், ஒரு ஆண் ஒரு நாளைக்கு பண்ணுற வேலை ஒரு ஆண் 3 நாளில் பார்ப்பான். அப்போ ஒரு நாளில் 8 ஆண்கள் சேர்ந்தால் 24 வேலை பார்க்க முடியும். அதே மாதிரி 6 பெண்கள் சேர்றாங்க, ப்ளஸ் அவங்களோட 6 பெண்கள், ஒரு பெண் 2 வேலை பார்க்குறாங்கன்ற போது மொத்தம் 6 பெண்களோட 6 12. ஸோ ஒரே நாளில் 2 பேரும் சேர்ந்து 6 3. ஸோ ஒரே நாளில் 2 பேராலையும் 36 வேலையை முடிக்க முடியுது, 36 வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? இது கரெக்ட், தப்பு இல்லை. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ 6 ஆண்கள் ஒரு நாளைக்கு பண்ணுறது 3 வேலை. அப்போ 6 18 ஆண்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி 8 பெண்கள் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 8 பெண் ஒரு நாளைக்கு இப்போ 2 வேலை. அப்போ ஒரு 8 16. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்க சேர்ந்து பண்ணுறது 8 6 14க்கு கரெக்டாக 8 6 14க்கு 4 மீதி 1 34. ஸோ 34 தான் வருது, 36 வரல. ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணிங்க. 6 18 8 2 10. ஓகே, வரல. ஓகேங்களா? 34 தான் வருது, வரல. அப்போ இதான் தப்பாக தெரியுது. டிக் ப்ரோ வச்சுக்குவோம். அடுத்து செக் பண்ணுங்கள். 12 ஆண்கள் அந்த வேலையை ஒரே நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. பாருங்கள், 12 ஆண்கள், ஒரு ஆண் பண்ணுறது 3 வேலை. அப்போ ஒரு பெண்ணு 36 கரெக்ட் தான். 12 ஆண்கள் சேர்ந்து ஒரு நாளில் அந்த வேலையை 36 ஒர்க்கு வந்துருச்சு, 36 வேலையை முடிக்க முடியும். இப்போ அதே மாதிரி 18 பெண்கள்ன்றாங்க. 18 பெண்கள் ஒரே நாள் அந்த வேலையை முடிப்பான்றாங்க. 18 பெண்கள் ஒரு நாளைக்கு 2 வேலை அப்போனா அவங்களும் 36 வேலையை முடிக்க முடியுது. ஸோ இதுவும் ஓகே தான், இது கரெக்ட் தான். அப்போ எது தப்பாக இருக்குது? பி தான் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி. 112வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம்? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நல்லா பாருங்கள். பாரின்னு ஒருத்தர், பாரி 4 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. யுவன் ஒருத்தர், யுவன் அதே மாதிரி 6 மணி நேரத்தில் 6 ஹவர்ஸில் ஒரு வேலையை முடிக்கிறார் அப்படின்ற போது 2 கெல்சியம் எடுங்க. 6 24 2 தனியாக பிரிக்கிறேன். இப்போ இது வந்து 22 இந்த டோட்டல் ஒர்க்கு. நான் 2ஐயும் பெருக்கியே போட்டேன். இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். டோட்டல் ஒர்க்கு தான். இப்போ 22 எத்தனை நாள் இருக்குது? 6 நாள் இருக்குது. எத்தனை 6 இருக்குது? 4 6 இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள். பாரி ஒரு நாளைக்கு செய்கிறது 6 வேலை. ஒரு மணி நேரத்தில் செய்கிறது 6 வேலை. அப்போ 4 மணி நேரத்தில் 24 வேலையை முடிச்சிட்டார். கரெக்டாக? மொத்தம் 24 வேலை. 1 மணி நேரத்துக்கு 6 வேலைனா 4 மணி நேரத்துக்கு 24 வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி யுவன் 1 மணி நேரத்தில் பண்ணுறது 4 வேலை. இப்போ 6 26 வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அந்த இருவரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்க? 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 10 வேலை பார்ப்பாங்க. ஓகேங்க, 1 மணி நேரத்துக்கு 10 வேலை பார்ப்பாங்க. மொத்தம் பாருங்கள், இருக்கிற ஒர்க்கு 24 ஒர்க் இருக்குது. மொத்தம் 24 ஒர்க் இருக்குது. 1 மணி நேரத்தில் 10 ஒர்க்குனா 2 மணி நேரத்தில் 20 ஒர்க்கு முடிஞ்சிடும். பேலன்ஸு 4 ஒர்க்கு. கரெக்டாக? மொத்தம் பாருங்கள், மொத்தம் 20 2 மணி நேரத்தில் வேணது 2 மணி நேரத்தில் அவரால் வந்து கரெக்டாக 20 ஒர்க்கை முடிக்க முடியுது. பேலன்ஸ் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 4 ஒர்க் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இது எவ்வளோ முடிப்பாங்கன்னா 2 மணி நேரம். ஓகே, 2 மணி நேரம். ஓகே, இப்போ அடுத்து 10 ஒர்க்கில் 4 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. கரெக்டாக? 2 மணி நேரம் அதில் 10ல் 4 ஒர்க் பேலன்ஸ். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, 10ல் 4 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்கா? மொத்தம் 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். இதை கணக்கு பண்ண அப்படின்னா 1 மணி 60 நிமிஷம் அப்படின்னா 6 24 நிமிஷத்தில் முடிக்க முடியுது. இதை எப்படி கணக்கு? ஒன்றும் கிடையாது. பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு 10 வேலை செய்கிறாங்களா? இது சிம்பிளாக என்ன சொல்கிறேன், 1 மணி நேரத்துக்கு 10 வேலை. அப்போ அரை மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு எத்தனை வேலை? 5 வேலை. 30 நிமிஷத்துக்கு 5 வேலை. ஓகேங்களா? அப்போ 30 நிமிஷத்துக்கு 5 வேலைன்னா அப்போ ஒரு வேலை எத்தனை நிமிஷம் ஆகும்? கணக்கு 30 நிமிஷத்துக்கு 5 ஒர்க். அப்போ 30 நிமிஷத்துக்கு 5 ஒர்க் அப்படின்னா ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுது? அப்போ ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30/5 = 6 நிமிஷம். கரெக்டாக? 30/5 6 நிமிஷம். அப்போ ஒரு ஒர்க்குக்கு 6 நிமிஷம். ஒரு ஒர்க்குக்கு 6 நிமிஷம் அப்படின்ற போது நமக்கு தேவை பேலன்ஸு 4 ஒர்க் தான் இருக்குது. அப்போ 4 ஒர்க்குக்கு எவ்வளோ நிமிஷம் இருக்கும்? 4 ஒர்க்குக்கு 24 நிமிஷம். கரெக்டாக? அவ்வளோதான். அப்போ 2 மணி நேரம் 24 நிமிடங்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ரொம்ப சிம்பிளாக 2 மணி நேரம்ன்றது முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் 4 ஒர்க் இருக்குது. இது என்ன பண்ணுங்கள், 10ல் 4 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது.
ஸோ 1 மணி நேரம் டைம், 1 மணி நேரத்தில் முடியல. அப்போ 1 மணி எத்தனை நிமிஷம், 60 நிமிஷம் அப்போ டிவைட் பண்ணி பாருங்கள். 6 நாங்கள் 24 நிமிஷம் அப்போன்னு சொன்னேன். ஸோ 2 மணி நேரம் 24 நிமிஷம். ஆன்சர் இருக்கா? இருக்குது. 2 மணி 24 நிமிடங்கள். ஆப்ஷன் சி. ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 35 நாளில் முடிக்கிறார். பி வந்து ஏஐ விட 40% கூடுதல் திறன் வாய்ந்த எனில் பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறான். நீ தெரிஞ்சுங்க, ஏற்கனவே தெரியும். பி ஏஐ விட 40 கூடுதல் திறன் வாய்ந்தது சொல்லியாச்சு. அப்போ நார்மலாக மூலம் ஏ 35 நாளில் அந்த வேலையை முடிக்கிறார். ஓகேங்க, அது இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், பி என்ன சொல்கிறான்? பி வந்து ஏஐ விட ஏற்கனவே பார்த்தீங்க, ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு 40%. ஏஐ விட 40% திறமையானவன்னு சொல்லியாச்சு. இப்போ 0 அடித்தாச்சு. இங்கே பாருங்கள், அப்போனா ஏ ப்ளஸ் 4a/10 அப்படின்னா இங்கே போடுறேன் 10a. இங்கே கிராஸில் 10 வேணால் 10a, 10 + 4 14a/10. இங்கே பி இருக்குது. கரெக்டாக? இப்போ என்ன ஆகும்? இப்போ இதை கிராஸில் கொண்டு போகிறேன். இப்போ இது இங்கே போகிறேன். 10b = 14a. I2 10, 7 2 4. இப்போ ஏயும் பி தனியாக கொண்டு வந்துடும். ஏயா கீழே பி கொண்டு வந்துடும். ஏ கீழே பி, அந்த பக்கம் 5/7. ஏ அது கீழே பி, ஏ அது கீழே பி, அதே மாதிரி 7 போது 5 பி. கரெக்டாக வந்துருச்சா? ரைட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ 5 வேலை பார்த்தா பி 7 வேலை பார்ப்பாரு தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை அப்படின்னு பார்த்தாருன்னா மொத்தம் ஏ பார்க்குறது 35 நாள் வேலை பார்க்குறாரு. அப்போ 35 நாளில் ஒரு நாளைக்கு 5 வேலை. அப்போ நீங்கள் 5 25 5 மீதி 2 5 15 2 17 25 மீதி 2 5 15. மொத்தம் 175 ஒர்க்கை ஏ முடிச்சிருக்காரு. ஸோ பியும் இந்த வேலையை தான் முடிக்கணும். கரெக்டாக? பியும் இந்த வேலையை தான் முடிக்க போகிறாரு. அப்படின்ற போது மொத்தம் 175 ஒர்க்கு. பி ஒரு நாளைக்கு பார்க்குறது 7 வேலை. அப்படி என்ன பண்ணுங்க? 7 14 மீதி 3 5 I7 35. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 25 டேஸ். அப்போ பி அந்த வேலையை முடிக்கணும்னால 25 நாள் ஆகுது. 14வது கொஸ்டினை பாருங்கள். பி என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், கியூ என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களில் முடிப்பார். அப்படின்னா இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை முடிக்க இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின். ஒன்றுமே கிடையாது. ஒரு வேலை இருக்குது, அதை பாருங்கள். ஒரு வேலை 2ல் 1 பங்கை முடிக்க 6 நாள் ஆகுது. 2ல் 1 பங்கை முடிக்க 6 நாள். யாருக்காகுது? பிக்கு. கரெக்டாக? பிக்கு அந்த வேலையில் 2ல் 1 பங்கை முடிக்க 6 நாள் ஆகுது. அதே மாதிரி கியூ இப்போ பாருங்கள், 2ல் 1 முடிஞ்சு. ஓகே, மீதி பாதி வேலை இருக்குது. அந்த பாதி வேலை கியூ என்பவர் அதே மாதிரி கியூ என்ன பண்ணார்? அதே வேலையில் 3ல் 2 பங்கை 4 நாளில் முடிக்கிறார். 4 நாளில். அப்போனா இருவரும் இணைந்து அதே வேலையின் 3/4 பகுதி எத்தனை முடிப்புங்கிறோம். இப்போ ஒன்றே ஈஸியாக புரிஞ்சுங்க. பி இருக்காரு, என்ன வேலை? ஏதோ ஒரு வேலை. ஆனால் வேலையில் 2/1 பகுதி அப்படின்னு அர்த்தம். வேலையில் 2ல் 1 பகுதி. அப்போனா 1/2 பாதியை முடிக்க 6 நாள் ஆகுதுன்னா மீதி பாதியை முடிக்கவும் அவருக்கு 6 நாள் தான் ஆகும். அப்படின்னா அந்த வேலையை முடிக்க அவர் எத்தனை எடுத்துக்கிறாரு? அவர் 12 நாள் எடுத்துக்கிறார். கரெக்டாக? ஸோ அந்த வேலையை பி முடிக்க, அந்த முழு வேலையுமே முடிக்க பிக்கு 12 நாள் ஆகுது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், 3 இருக்குது. 3ல் 2 பங்கை முடிக்க கியூக்கு 4 நாள் ஆகுது. 3ல் 2 பங்கை முடிக்க கியூக்கு 4 நாள். 3ல் 2 பங்கு. அப்போ அப்போ அந்த 3ல் 1 பங்கை முடிக்க 2 நாளாக இருக்கும். 3ல் 1 பங்கை முடிக்க 2 நாள். இன்னும் 2 பங்கை முடிச்சா +2 4 நாள். அப்போ 3ல் 3 பங்கையும் முடிக்கணும்னா +2, அதுக்கு ஒரு 6 நாளாக இருக்கும் அந்த வேலையை மொத்தம் முடிக்க. கரெக்டாக? 3ல் 2 பங்கு 4 நாள்னா 3ல் 3 பங்கையும் மொத்த வேலையை முடிக்க அவருக்கு 6 நாளாயிரும். இது எப்படின்னா ஒன்று இதை வேணால் புரியாமல் சொல்கிறேன். 3ல் 2 வேலைன்னு சொல்கிறாங்களா? 3ல் 2 பங்கு. 2 பாதி எடுத்துக்கலாம் 1 அப்போ 4 பாதி எடுத்துக்கலாம் 2. அப்போ 3ல் 1 பங்கு எடுக்க 2 நாள் ஆகுது. அப்புறம் 3ல் 2 பங்கு முடிக்க இன்னொரு 2 நாள் 4 நாள் ஆகுது. அப்புறம் 3ல் 3 பங்கை முடிக்க 6 நாள் ஆகுது. 3ல் 3 பங்கு நடக்குது. 3 அடித்தா 1. அப்போ 1 அப்படின்னா முழுயன் அந்த வேலையோட முழுசாக முடிக்க 6 நாள் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட்டு. இப்போ பாருங்கள். ஸோ முடிஞ்சா அப்போனா பி அந்த வேலையை முடிக்க 12, கியூ 6ன்னு சொல்லியாரு. இப்போ 2க்கு எல்சிஎம் எடுங்க. 12. இதுதான் இங்கே என்னது? டோட்டல் ஒர்க்கு. இதை முடிக்க பிக்கு 12 டிவைட் பண்ணால் 1, 6 2. இதுக்கு என்ன அர்த்தம்? பி ஒரு நாளைக்கு பண்ணுறது 1 வேலை, கியூ ஒரு நாளைக்கு பண்ணுறது 2 வேலை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பண்ணுற வேலை 3 வேலை அப்படின்னு சொல்லியாச்சு. 3 வேலை. ஓகே.
இப்போ என்ன சொல்கிறான், அவன் இணைந்து 4ல் 3 பகுதியை முடித்தா போதுன்றான். 4ல் 3 பகுதியை முடித்தா போதுன்றான். ஓகேங்களா, மொத்த மூல 4ல் 3 பங்குன்னு சொல்கிறான். ஓகேங்களா, மொத்த வேலை எவ்வளோ, 12 வேலை, மொத்தம் 12 வேலை. அவன் கேட்குறது 4ல் 3 பங்காக முடித்தா போதுன்றான். அப்போ முதல்ல டிவைட் போல இப்படி பெருக்குங்க போல, 3 12 3 9. அப்போனா மொத்தம் அவங்க முடிக்க வேண்டியது 9 வேலை. ஸோ 9 வேலையை முடிக்க எத்தனை நாளுங்க? அவன் 12 வேலையும் கேட்கல, 12 வேலையில் 3/4 பங்காக கேட்குறான். ஸோ 3/4 பங்கிறது 9 வேலை. இந்த 9 வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறான். சரிங்களா, அப்போ நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை பார்க்குறாங்க. அப்படின்ற போது 3 நாளில் 9 வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, 3 நாட்கள். 115வது கொஸ்டினை பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகியோர் A + B என்ன பண்ணுறாங்க? 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. பி மற்றும் சி என்ன பண்ணுறாங்க? அதே வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்து ஏ மற்றும் சி என்ன பண்ணுறாங்க? அதே வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போனா ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள்னு கேட்குறான். சரியா, முதல்ல எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். 12 15 20 இது 3ஐயும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் எதுன்னு பார்த்தா 60 தான். எனக்கு தெரிஞ்சு கம்மியாக 60 தான் வரும். இதான் 3 இதுதான். அப்போ 60 எங்கேனது டோட்டல் வரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்து 60 தான் வரும். சரிங்களா, ஸோ இதை வந்து இதான் 60 டோட்டல் வரும். எல்சிஎம் எடுக்கிற வேலை தான் இங்கே டோட்டல் ஒர்க்காக நம்ம எடுத்துக்கணும். இதை 3ஆக பிரிக்கிறேன். 12 60ல் எத்தனை 12 இருக்குது? 5 12. 60ல் எத்தனை 15 இருக்குது? 4 15. 60 20 இருக்குது? 3 20 இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏபி சேர்ந்து ஒரு நாளைக்கு பண்ணுற வேலை 5 வேலை. பி + சி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலை பண்ணுறாங்க. ஏ + சி ஒரு நாளைக்கு பண்ணுறது 3 வேலை. இதுதான் கணக்கு. ஓகேங்களா, இப்போ 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க. சரி, இப்போ கேட்குறது ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த வேலையை எத்தனை முடிப்பான்னு கேட்குறான். சரிங்களா, ரைட், ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்களே பாருங்கள், முதல்ல வந்து எல்லாத்தையும் எழுதிக்குவோம். சரியா, இது எல்லாத்தையும் கூட்டுங்க. A + B + B + C + A + C அப்படின்னு போடுறேன். இங்கே 2A 2B 2C இருக்கா? மொத்தம் எல்லாத்தையும் கூட்டுங்க. 5 + 4 + 3 எவ்வளோ? 5 4 9 12 மொத்தம். இப்போ அந்த AB 2A 2B 2C இருக்க இடத்துல எழுதுங்க. 2A + 2B + 2C = 12. இப்போ 2 வெளியே எடுத்துருங்க. A + B + C = 12 அப்படின்ற போது என்ன வரும்? A + B + C = 6. கரெக்டாக? அப்போ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பண்ணுற வேலை 6 வேலை. கரெக்டாக? ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பண்ணுற வேலை 6 வேலை அப்படின்னு சொல்லு. இப்போ இதை பாருங்கள், ஏபி சேர்ந்து ஒரு நாளைக்கு பண்ணுறது 5 வேலை. ஓகேங்களா, ஏபி 5 வேலை பண்ணுறாங்க. அப்போ ஏபி அப்போ 5 + C = 6. அப்போ சி மட்டும் ஒரு நாளைக்கு பண்ணுறது 1 வேலை. கரெக்டாக? இப்போ அதே மாதிரி ஏ + B + C கொடுத்துட்டான். பியும் சி சேர்ந்து ஒரு நாளைக்கு பண்ணுறது 4 வேலை அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ = 6 அப்படின்ற போது அப்போ ஏ ஒரு நாளைக்கு பண்ணுறது 2 வேலை. கரெக்டாக? இப்போ ஏ + சி ஏயும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலைன்னு கொடுத்துட்டான். ஓகே, இப்போ இதை இங்கே சுவிட்ச் பண்ணுவோம். பி ப்ளஸ் இந்த ஏக்கு சிக்கு வேலை 3 போட்டுருவோம். = அப்படின்னா பி ஒரு நாளைக்கு பண்ணுறது 3 வேலை. கரெக்டாக? முடிஞ்சு. இப்போ என்ன கேட்குறான்? ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த வேலையை முடிக்க எத்தனை நாள்னு கேட்குறான். இப்போ முதல்ல பாருங்கள், ஏ 2 வேலை, மொத்த வேலை 60. ஏ ஒரு நாளைக்கு 2 வேலை பார்த்தா எத்தனை நாள் முடிப்பார்? 30 நாளாக முடிப்பார். அடுத்து பி மொத்தம் இருக்கிறது, பி ஒரு நாளைக்கு பண்ணுறது 3 வேலை, மொத்த ஒர்க் 60 அப்படின்ற போது ஒரு நாளைக்கு 3 வேலைன்னா 20 நாளில் முடிப்பார். இது ஏ, இது பி. அதே மாதிரி சி ஒரு நாளைக்கு பண்ணுறது 1 வேலை, மொத்த வேலை 60, ஒரு நாளைக்கு 1 வேலை அப்படின்னா சி என்ன பண்ணுவார்? 60 நாளில் வேலையை முடிப்பார். இப்போ ஏ 30, பி 20, சி 60 இருக்கா? 30 20 60 இருக்கும். 30 20 60. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 116வது கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பார்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொள்ள எனில் ஏ பெரும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணும் போல ஏபி அவங்க தனித்தனியாக எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுப்போம். இப்போ ஏ என்ன சொல்கிறாங்க? ஏ 10 நாளில் முடிக்கிறாங்க, பி வந்து அதே வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா? எல்சிஎம் 30 எல்சிஎம்மாக வச்சுக்கலாம். 30 எல்சிஎம்மாக வச்சுட்டோம்னா அதான் டோட்டல் ஒர்க் அப்படின்ற போது 2ஆக பிரிப்போம். 3 10 30, 15 30 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஏ ஒரு நாளைக்கு பண்ணுற வேலை 3, பி ஒரு நாளைக்கு பண்ணுறது 2 வேலை. புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். ஸோ மொத்த வேலை ஒரு நாளைக்கு 5 வேலை அப்படின்னா அதில் ஏ என்ன பண்ணுவார்? ஒரு நாளைக்கு 3 வேலை. அவ்வளோதான். ஸோ அதான் கொடுக்குற அமௌண்ட்டை அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அதை வச்சு தான் பிரிச்சுக்க போகிறாங்க. மொத்தம் 5 வேலை பார்க்குறாங்கன்னா அதில் ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை தான் பார்ப்பாரு. அப்போ கொடுக்குற அமௌண்ட்டு 2 லட்ச ரூபா அப்படின்னா அடிங்க 4 5 ரூபா, அப்போ 40,000. 40,000 × 3 அப்படின்னா என்னது?
40,000 1,20,000 அவ்வளோதாங்க. 1,20,000 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி முடிஞ்சிருச்சு. அடுத்து 117வது கொஸ்டினை பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இணைந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிக்கிறாங்க. இருவரும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ 20 நாட்களில் செய்து முடிக்கிறாரு. அப்படின்னா முழு வேலையை ஏ எத்தனை நாட்களில் முடிப்பாருங்க? ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிக்க முடியும். 30 நாளில் முடிக்க முடியும். ஆனால் 2 பேரும் ஒன்றா 20 நாளில் பார்த்தாரு. 2 பேரும் ஒன்றா 20 நாள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வேலை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பி போயிடுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வேலை பார்த்து 20 நாள் வேலை பார்த்து பி மீதமுள்ள பேலன்ஸில் ஏ முடிக்கிறார். மீதமுள்ள பேலன்ஸில் ஏ. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, ஏ அந்த வேலையை பேலன்ஸ் வேலை ஏ 20 நாளில் முடிச்சிடாரு. பேலன்ஸ் உள்ள வேலையை என்ன பண்ணுறாரு, ஏ 20 நாளில் மீதமுள்ளன்னு போடுறேன். மீதமுள்ள வேலையை ஏ என்ன பண்ணுறாரு, 20 நாளில் அந்த மீதமுள்ள வேலையை முடிச்சிடாரு. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஏபி சேர்ந்து 10 நாளில் பண்ண வேண்டிய வேலையை, ஏன்னா ஏபி சேர்ந்து 20 நாள் வேலை பார்த்துட்டாங்க. இன்னொரு 10 நாள் வேலை பார்த்தா வேலையை முடிஞ்சு, ஏன்னா 30 நாள் அவங்களால வேலையை முடிக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனால் 20 நாள் வேலை பார்த்தாங்க. இன்னொரு 10 நாள் வேலை பார்த்தா வேலையை முடிச்சிருக்கலாம். ஸோ 2 பேரும் சேர்ந்து 10 நாள் பண்ணக்கூடிய வேலையை ஏ என்ன பண்ணாரு, தனியாக 20 நாளில் முடிச்சாரு. கரெக்டாக நல்லா பாருங்கள். ஏபி சேர்ந்து 10 நாள் பண்ண வேண்டிய வேலையை ஏ மட்டும் தனியாக 20 நாள் முடிக்கிறார். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி மொத்தம் ஏபி சேர்ந்து அந்த வேலையை 30 நாளில் முடிச்சிருக்க முடியும். அப்போனா ஏபி சேர்ந்து 30 நாள் பண்ண வேண்டிய வேலையை இங்கே ஏ எத்தனை முடிப்பார், இதை பாருங்கள். இந்த 10 × 3 30, அதே மாதிரி 20 × 3 60. கரெக்டாக, இப்போ ஏபி சேர்ந்து 10 நாள் பண்ண வேண்டிய 20 முடிக்கிறாங்க. அதேமாதிரி இன்னொரு 10 நாள் பண்ண வேண்டிய வேலை இன்னொரு 20 நாள் எடுத்துருப்பார் ஏ. ஸோ இன்னொரு 10 நாள் பண்ண வேண்டிய வேலை ஏன் பண்ணுவோம், இன்னும் 20 எடுத்து 60 நாள் முடிச்சிருப்பார். அப்போனா ஏபி சேர்ந்து 10 நாள், ஏபி சேர்ந்து 30 நாளில் பண்ணக்கூடிய வேலையை ஏன் என்ன பண்ணுவார், ஏ மட்டும் தனியாக 60 நாளில் முடிச்சிருவார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான காரணம். இதை புரிஞ்சுங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஆன்சர் ஏ 60 நாட்கள். எக்ஸ், ஒய் மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிக்கிறாங்க. எக்ஸ், ஒய் மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஒன்றும் கிடையாது. பாருங்கள், தனித்தனியாக அவங்க பார்க்க வேலை என்னது, 4, 6, 10. இதுக்கு எப்போ போல நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எடுங்க, 2 4 2 6 2 10 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. 2 × 2 × 3 × 5 அப்படின்னு சொல்லலாம். 3 × 5 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 நாள் நாம பண்ணு 15 60. கரெக்டாக, அப்போ 60 ஒர்க். இதுதான் எல்சிஎம். எல்சிஎம் தான் என்னது, டோட்டல் ஒர்க்காக எடுத்துக்கிறோம். அப்போ மொத்தம் பண்ண வேண்டிய வேலை 60 வேலை. இதுதான் 60 டோட்டல் ஒர்க்கு அப்படின்ற போது இதை 3ஆக பிரிங்க. 4 60 எத்தனை நாள் இருக்குது, 15 நாள் இருக்குது. 60 எத்தனை 6 இருக்குது, 10 இருக்குது. 60 எத்தனை 10 இருக்குது, 6 10 இருக்குது. அப்போ என்ன எடுத்ததுக்கு, எக்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணுறது 5 வேலை, ஒய் ஒரு நாளைக்கு பண்ணுறது 10 வேலை, Z ஒரு நாளைக்கு பண்ணுறது 6 வேலை. இவ்வளோதான் சொல்கிறா. சரிங்களா, அப்போ இப்போ எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவோம். ஸோ ஒரு நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ வைப்பாங்க, 15 10 25 25 ஒரு 6 31. ஸோ சேர்ந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 31 வேலை பார்ப்பாங்க, 31 வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 31 வேலையில் எக்ஸ் மட்டும் பண்ணுற வேலை அளவு 15 வேலை. கரெக்டாக, எக்ஸ் மட்டும் பண்ண 15 வேலை. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, 31,000 கொடுத்து பிரிச்சுக்க சொல்கிறாங்க. இப்போ அடிங்க 1000. அப்போ 15 × 1000 15,000 முடிஞ்சா. ரைட்டு, அதேமாதிரி இங்கே 31 என்ன பேலன்ஸ் 10 இருக்குது. ஓகேங்களா, அப்போ அடிங்க 31 அடிங்க, என்ன வரும் 1000. 1000 × 10 10,000. சரியா, 10,000. அடுத்து 31 அதில் Z மட்டும் பண்ணுற வேலை, Z மட்டும் பண்ணுற வேலை 6. அடிங்க, இதையும் போடுவோம். 31,000 அடித்தோம்னா 1000 × 6 6000. சரிங்களா, அப்போ என்ன அர்த்தம், எக்ஸுக்கு வரக்கூடிய பங்கு 15,000, ஒய்க்கு வரக்கூடிய பங்கு 10,000, Z வரக்கூடிய பங்கு 6,000. புரியுதுங்களா, ஆப்ஷன் இருக்கா, 15 10 6. ஆப்ஷன் டி, இது முடிஞ்சிருச்சு. 119 கொஸ்டின் பாருங்கள். 2 ஆண்கள் 3 சிறுவர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 3 ஆண்கள் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்போனா 2 ஆண்கள் 1 சிறுவர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஒன்றும் கிடையாதுங்க. பாருங்கள், முதல்ல அவங்கவுங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தால் இதை சம் போட முடியும். சரிங்களா, இப்போ பாருங்கள், 2 ஆண்கள் ப்ளஸ் 3 சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 3 ஆண்கள் ப்ளஸ் 2 சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து 8 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ உள்ள பெருக்குங்க, எல்லாத்தையும் 10 உள்ள பெருக்குனா 20 ஆண்கள் ப்ளஸ்ஸு
30 சிறுவர்கள் ஈக்குவல் டு 24 ஆண்கள் ப்ளஸ்ஸு 16 சிறுவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போ 24 இந்த 20 நம்ம கொண்டு போகிறோம்னா 24 20 போச்சுன்னா 4 ஆண்கள். நான் இந்த 16 நம்ம கொண்டு 30 16 போச்சுன்னா 14 சிறுவர்கள். இப்போ 7 2 14 2 4. நீங்களே பாருங்கள் என்ன வரும் பாருங்கள். இந்த பக்கம் ஆண்கள் பை சிறுவர்கள். ஓகேங்களா? அதேமாதிரி 7/2. இதுக்கு என்ன எடுத்தனா ஒரு ஆண் 7 வேலை பார்த்தா ஒரு சிறுவன் 2 வேலை பார்ப்பான். இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்க? ஒரு ஆண் 7 வேலை பார்த்தா சிறு 2 வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ மொத்தம் எவ்வளோ ஒர்க்குன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்போ மொத்தம் இவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்குவோம். இதை இங்கே கொண்டு வருவோம். 2 ஆண்களா, 2 ஆண்கள். அப்போ 2 ஆண்கள் இருக்கா, ஒரு ஆண் பண்ணுற வேலை 7. ஓகே, ப்ளஸ்ஸு 3 சிறுவர்களா, ஒரு சிறுவன் பண்ணுறது 2. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் மொத்தம் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு பாருங்கள் எவ்வளோ. இதை ஒரு நாளைக்கு பார்க்குற இதை இன்ட்டு 10ஆல் பெருக்க வேண்டியதான். 10ஆல் பெருக்குனா தான் அவங்க எவ்வளோ வேலை பார்த்து தெரியும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள் 7 2 14 மூவி 2 6 இன்ட்டு 10. அப்போ 14 + 6 20. ஸோ 20 × 10 எவ்வளோ வரும்? 200 ஒர்க்கு. அவங்க மொத்தமாக பார்த்தது 200 ஒர்க்கு. இப்போ இதே 200 ஒர்க்கை தான் 2 ஆண்கள் ஒரு சிறுவர் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ 2 ஆண்கள் ப்ளஸ் ஒரு சிறுவர் எத்தனை நாளில் ஒர்க்குன்னு தெரியாது. ஆனால் பார்க்க மொத்தம் பண்ண போகிறது 200. கரெக்டாக? இவங்கள சேர்ந்து இத்தனை நாளில் 200 ஒர்க்கை பார்க்க போகிறோம். இதுதான். இப்போ 2 ஆண்கள், ஆண்களுக்கு 7 ப்ளஸ் ஒரு சிறுவர், சிறுவருக்கு 2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 200. சரிங்களா? இப்போ 7 2 14 ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னு சொல்கிறோம். 14 + 2 16. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 200/16 போடுங்க. 200 இங்கே 16 ஒரு 16 16 4 40 16 32 8. அப்போ 12 8/16. அப்போ என்ன வரும்? 12 1/2. இதான் ஆன்சர். 12 1 நாட்கள். ஆப்ஷன் ஏ முடிஞ்சிருச்சு. பாருங்கள், பி அப்படின்றவர் தனியாக அந்த வேலையை 6 நாளில் முடிக்கிறார், 6 days. கியூ அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு? தனியாக அந்த வேலையை 8 நாளில் முடிக்கிறார். சரியா கொள்ட்டாங்க. அதுக்கப்புறம் பிக்யூ சேர்ந்த வேலையை போய் அவங்களுக்கு 4800 ரூபா பிக்யூக்கு ஒதுக்குறாங்க. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 4800 ஒதுக்குறாங்க. இருக்கட்டும். இப்போ 6 அப்படின்ற உதவியோட பிக்யூவோட 6 சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் அந்த வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை முடிக்கிறாங்க? 3 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 6ஓட பங்கு என்ன? 6க்கு எவ்வளோ பங்கு கொடுப்பாங்க அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நான் இப்போ எல்சிஎம் எடுத்துட்டேன். 6 8 3. இதுக்கு 48 எல்சிஎம் எடுப்போமா? இல்லை 48 கூட ரொம்ப போக வேண்டாம். 24 எடுப்போமா? 24 வரும். 24 டோட்டல் ஒர்க்கு வச்சுக்கிறேன் எடுத்துக்கலாம். ஏன்னா 24ல் 6 அடிக்கலாம், 8 அடிக்கலாம், 3 அடிக்கலாம். அப்போ 24 தான் என்னது டோட்டல் ஒர்க்கு. 24 தான். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ எத்தனை 24 எத்தனை 6 இருக்குது? 4 6 24. 24 எத்தனை 8 இருக்குது? 3 8 இருக்குது. 24 எத்தனை 3 இருக்குது? 8 3. ஓகேவா? 24 எத்தனை 3 இருக்குன்னா 8 3 இருக்குது. எத்தனை 8? 3 24. அதே 4 ஓகே. அப்போ என்ன எடுத்தோன்னா பி ஒரு நாளைக்கு பண்ணுறது 4 வேலை, கியூ ஒரு நாளைக்கு பண்ணுறது 3 வேலை. பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு பண்ணுறது 8 வேலை. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அப்போ பி ஒரு நாளைக்கு 4 வேலை, கியூ 3, ரெண்டையும் கூட்டினா 7 வேலை. 7. ஆனால் 3 பேரும் சேர்ந்து பாருங்கள், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 8. இதில் பி வந்து 4 ப்ளஸ் கியூ வந்து 3. ஆர் எவ்வளவு நமக்கு தெரியாது. அப்போ ஆர் ஈக்குவல் டு 8 - 7. ஓகேங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ ஆறு பண்ணுறது ஒரு வேலை தான். நீங்களே இப்போ கணக்கு பண்ணுங்களேன். மொத்தம் 8 வேலை. 8 வேலை. ஆறு வந்து ஒரு வேலை தான் பண்ணுறாரு அப்படின்ற போது அவருக்கு மொத்தமாக அவங்கள்ட்ட கொடுத்தது 4800 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆறுக்கு எவ்வளோ பங்கு வந்துருக்கும். அவ்வளோதான். 4800 போடுங்க. முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? 4800. அப்போ அடிங்க. 6 8 48 0. அப்போ 600 ரூபா. கரெக்டாக? அப்போ ஆரோட பங்கு என்னது? 600 ரூபா. ஆப்ஷன் டி முடிஞ்சிருச்சு. ஒரு நாளில் 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைக்கிற நிலையில் 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ சிம்பிள் தான். ஏற்கனவே போட்டுக்கலாம். பி இன்டு D1 இன்டு W1 ஈக்குவல் டு B2 இன்டு D2/W2 அப்படின்னு சொல்லி ஓகேங்களா? இதில் மொத்தம் பி பண்ணுறது 14 தொழிலாளர்கள். 14 தொழிலாளர் போட்டாங்க 42 அடுக்குகள் அமைக்கிறாங்க. இந்த 42 அடுக்குகளை அமைக்கிறாங்க அப்படின்றது ஒர்க்கு. இதில் வந்து 14 பேர் வந்து எத்தனை நாளில் பண்ணாங்கலாம் சொல்ல, எத்தனை நாளில் பண்ணுறாங்க, எத்தனை மணி நேரத்தில் பண்ணாங்கலாம் சொல்ல. 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை முடிக்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ 42 ஈக்குவல் டு
அடுத்து அப்போ 23 தொழிலாளர்கள் சேர்ந்து எத்தனை அடுக்கள் அமைச்சிருப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்களே பாருங்கள், மொத்தம் 14, 7 14, 7 6 42, 7 14, 6 42 அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே கிராஸில் போங்க, எக்ஸு அந்த மாதிரி கொண்டு போயாச்சு. இந்த பக்கம் 23 × 6/2 32 3 9 32 அப்போ எனது மொத்தம் எத்தனை அடுக்குகள் அமைக்கிறாங்க, 69 அடுக்குகளை அமைக்கிறாங்க. ஆப்ஷன் சி முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தார். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயின். அப்போ இதுதான் ஒர்க், அவங்க பண்ண ஒர்க் என்னது, 180 மீட்டர் உள்ள பாய் தான் ஒர்க்கு. 15 பெண்கள் 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ அதே ஃபார்ம் தான். B1 × D1 / W1 = B2 × D2/W2 புரிஞ்சா. ரைட், ஓகே. ஸோ மொத்தம் பி எத்தனை பேர், 15 பேர். அதான் பினா 15 பெண்கள் எத்தனை நாள் 12 நாளாக முடிக்கிறாங்க. என்ன ஒர்க் பண்ணுறாங்க, 180 மீடியமில் பாய செய்கிறாங்க. 180 மீடியம். ஓகே. அடுத்து B2, இங்கே எத்தனை பேர் வராங்க, 32 பெண்கள் வராங்க. எத்தனை நாள்னு தெரியாதான் D2, எத்தனை நாள்னு தெரியாதான் D2. அப்போ ஒர்க்கு 512 மீட்டர் முடிஞ்சா. ரைட், ஓகே. இப்போ போடுவாங்க 5 15 6 3 18 1 12 12 I 12 60 5 5 முடிஞ்சிருச்சு. அதே அடிச்சாச்சு. ஓகேங்களா. அடுத்து D2 = 512/32 போடுவோமா. 1 2 6 2 12 16 2 4 4 மீதி 1 I 2 10 6 2 12. ஓகேங்களா. திரும்ப அடிப்போம். 8 2 16 1 2 2 4 8 2 16 திரும்ப அடிங்க. 4 2 8 6 2 12 4 2 8 1 4 4 16 4 62. அப்போ 16 பேர். ஓகேங்களா. அப்படின்னா 16 நாட்கள் தேவைப்படுது. ஓகேங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 123வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாளில் முடிப்பாங்க. ஏ மற்றும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மற்றும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஏபி 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை 8 டேஸ் 8 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலை என்ன பண்ணுறாங்க, 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ பி மட்டும் அந்த வேலையை சேர்த்து நினைக்கிறேன். நம்ம எல்சிஎம் எடுப்போம். 8 12க்கு எல்சிஎம் எடுங்க. 8 12 இதில் ஒரு பாருங்கள் 2 4 8 6 2 12 2 2 4 32 2 4 8 2 4 4 8 8 24. ஸோ 24 எல்சிஎம் வச்சுக்கலாம். 24 தான் இங்கே எல்சிஎம் அப்படின்னா 24 தான் டோட்டல் ஒர்க்கு. சரிங்களா. ரெண்டாக பிரிக்கிறோம். 8 3 24 1 12 12 24 கரெக்டாக 3 24 24. அப்போ ஏபி சேர்ந்து ஒவ்வொரு நாளைக்கு பண்ணுறது 3 வேலை, ஏ ஒரு நாளைக்கு பண்ணுறது 2 வேலை. ஏ ஒரு நாளைக்கு 2 வேலை பார்த்தாருன்னா அப்போ கண்டிப்பாக பி என்னது ஒரு வேலை தான் பார்ப்பார். ஏன் அப்படின்னா A + B = 3 வந்துருச்சு. இதில் ஏ வந்து 2 + B தெரியாது 3. இப்போ B = 3 2 போச்சுன்னா 1. ஓகேங்களா. B 3 2 போச்சுன்னா 1. ஓகேங்களா. அப்போ பாருங்கள். அப்படின்னா B மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்புங்கிறாங்க. ஸோ B ஒரு நாளைக்கு பண்ணுறது ஒரு வேலை. B ஒரு நாளைக்கு பண்ணுறது ஒரு வேலை. மொத்தம் இருக்க 24 வேலை. ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்படின்னா 24 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. 24. அப்போ ஆப்ஷன் சி முடிஞ்சிருச்சு. 124வது கொஸ்டின் பாருங்கள். 3 ஆண்கள் 4 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் இணைந்து ஒரு வேலை 7 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு வேலையும் ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலையும் செய்யும் திறன் பெற்றிருந்தால் அந்த வேலையை எத்தனை நாட்கள் இணைந்து 7 நாட்களில் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பாருங்கள். முதல்ல 3 ஆண்கள் ப்ளஸ் 4 பெண்கள் ப்ளஸ் 6 குழந்தைகள் இணைந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலையை 7 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இவ்வளோதான். ஒரு வேலையை 7 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. இவ்வளோதான். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண் ஒரு உமன் என்ன பண்ணுறாங்க, ஒரு உமன் என்ன பண்ணுறாங்க, ஆணை போல் 2 மடங்கு வேலை. ஆணை போல் 2 ஒரு ஆண் செய்த 2 மடங்கு வேலை. கரெக்டாக ஒரு பெண் வந்து என்னது ஒரு ஆண் செய்கிற மாதிரி 2 மடங்கு வேலை. ஒரு ஆண் செய்கிற மாதிரி 2 மடங்கு வேலையும் ஒரு குழந்தை சைல்டு ஆணை போல் பாதி வேலையும். ஒரு ஆண் பண்ணுறதுல பாதி வேலையும் ஒரு குழந்தை ஆண் பண்ணுறதுல பாதி வேலையும் செய்யும் திறனை பெற்றிருந்தல் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது தெரிஞ்சு எடுப்போம். இதை எப்படி இதெல்லாம் இந்த 2 வந்து கொண்டு போயிடலாமா. 2C = M எழுதலாம். இப்போ என்ன வரும் பாருங்கள், நான் M வச்சுக்கிறேன். இந்த பக்கம் சியை கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு 2/1 வருமா.
இது அப்படியே பாருங்கள், இதை அப்படியே பாருங்கள். மென்னை வச்சுக்கிறேன், உமன் அந்த கொண்டு வந்துடுறேன். மென் வச்சுட்டு நான் உமன் அந்த கொண்டு வந்துட்டேன். அங்கே 1/2 வந்துடுமா? கரெக்டு. இதுக்கு என்ன எடுத்தோம் பாருங்கள், மென் ஒரு வேலை செஞ்சால் உமன் 2 வேலை பார்ப்பாங்க, மென் 2 வேலை செஞ்சால் குழந்தை ஒரு வேலை பார்ப்பாங்க. இது எப்படி இப்போ வந்து இதில் வந்து அதாவது ஆண் பெண் குழந்தை 3 பேர் வந்துட்டாங்க. ஆண் பெண் குழந்தைன்னு 3 பேருமே வந்துட்டாங்க. ஆனால் 3 பேரும் ஒரு ரேஷியோ மாறி இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏற்கனவே வந்து ரேஷியோ ப்ரொபோஷனாக பார்த்துருப்போம், MWC. ஓகேங்களா? அப்படி எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா MW அப்புறம் MCன்னு இருக்கா, வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கன்னா, ஃபஸ்ட்டு W போட்டிருக்கேன், முடிஞ்சு. பெண்ணை தனியாக எழுதிக்குவோம், அப்புறம் ஆண் எழுதிக்குவோம், அப்புறம் குழந்தை எழுதிக்குவோம். இப்போ பொண்ணுக்கு 2 வேலை, பொண்ணு 2 வேலை பார்த்தா ஆண் ஒரு வேலை பார்ப்போம். கரெக்டாக போட்டாச்சு. இப்போ ஆண் 2 வேலை பார்த்தா குழந்தை ஒரு வேலை பார்ப்போம். கரெக்டாக. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 1 எழுதிக்குவோம், இந்த 2 எழுதிக்குவோம். 2 4 1 2 1. கரெக்டாக. இப்போ 4:2:1 தான் இங்கே வந்து பெண் ஆண் குழந்தைக்கான ரேஷியோ அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், இப்போ மொத்தம் எவ்வளோ ஒர்க்கும் தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் எவ்வளோ ஒர்க்கு உங்கள் பண்ணிக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இதை எழுதிக்கோங்க, இந்த அப்படியே எக்ஸ்பிளைன் எழுதுவோம். 3 ஆண் வந்து 2 வேலை ப்ளஸ் 4 பெண் வந்து 4 வேலை ப்ளஸ் 6 சிறுவர்கள், ஒரு சிறுவன் 1 வேலை அப்படின்ற போது மொத்தம் 7 ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், 32 6. ஓகே, 32 6 ப்ளஸ் 4 16 ப்ளஸ் 6. ஓகேங்களா? 32 6, இங்கே 1 6, 4 16 இன்ட்டு தான் 7 இன்ட்டு 7 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ 16 6 20 28 28 இன்ட்டு 7 என்ன வருவாங்க, 8 40 6 48 7 8 56 7 8 56 6 மீதி 5 ஒரு 7 14 5 19. அப்போ மொத்தம் 196 ஒர்க். கரெக்டாக மொத்தம் 196 ஒர்க்கு அவங்க என்னது பார்த்தது. மொத்தம் 190. இதே 190 வரைக்கும் யார் பார்க்க போகிறா, எத்தனை பெண்களிலிருந்து 7 நாட்களில் செய்து முடிக்க முடியும். ஸோ இதே ஒர்க்கை 7 நாளில் எத்தனை பொண்ணுங்க செஞ்சு முடிப்பான்னு கேட்குறான். இதே ஒர்க்கை 7 நாளில் எத்தனை பெண்கள் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ மொத்தம் ஒர்க்கு 196 ஒர்க்கு. செய்யப்படுவது 7 செய்யப்படுறது மொத்தம் பெண்கள். ஆனால் எத்தனை பெண்கள், ஆனால் முடிக்க போகுது 7 நாளில் முடிக்க போகிறாங்க. எத்தனை பெண்கள்னு தெரியலை. தெரிஞ்சு போச்சா, எக்ஸ் பெண்கள் 7 நாள் 190. அப்போ எத்தனை பெண்கள் எக்ஸ் வச்சுக்கலாம். ஒரு பெண் ஒரு நாளைக்கு பண்ணுறது 4 வேலை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இன்ட்டு 7 = 196. ஓகேங்களா? இந்த 4 அடிப்பாங்க, 4 16. ஓகேங்களா? மீதி 3 9 36. 7 அடிங்க, 7 49. அப்போ என்ன எடுத்தோம், X = 7. அப்போ 7 பெண்கள் சேர்ந்தால் 7 வேலையை முடியும். அப்போ ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ முடிஞ்சு. 125 கொஸ்டினை பாருங்கள். ABC என்ற மூவர் ஒரு வேலையை முறையே 8 12 16 நாட்களில் முடிக்கிறாங்க. ABC என்ற மூவர் ஒரு வேலையை முறை 8 12 16 நாட்களில் முடிக்கிறாங்க. AC இருவரும் சேர்ந்து அவ்வேலை 2 நாட்களுக்கு சேரும். AC என்ன பின்னர் C வேலைக்கு போயிடார். AC சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் C போயிட்டார். C போனதுக்கு யார் வரா, B வந்து சேரார். அப்போ AB இருவரும் சேர்ந்து அவ்வேலை எத்தனை முடிப்பான்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். முதல்ல ABC 3 பேருக்கும் 8 படம் கொடுத்துனால எல்சிஎம் எடுத்துக்குவோம். 8 12 16 எல்சிஎம் எடுத்துங்க. 2 4 2 8 6 2 12 8 2 16. திரும்ப 2 போடுங்க, 2 4 3 2 6 4 8. திரும்ப 2 போடுங்க, 1 2 2 4 2 4 8 8 3 24 24 48. அப்போ மொத்தம் எல்சிஎம் 48. இதான் டோட்டல் ஒர்க். ஓகேங்களா? எல்சிஎம் 48 அதான் இங்கே வந்து டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதை 3 பிரிப்போம். எத்தனை 40 எத்தனை இருக்குது, 6 8 48. எத்தனை பண்ணு, ஒரு பண்டு பண்ணி 40 48. எத்தனை 16 இருக்குது, 3 16 இருக்குது. எத்தனை 16மா, எத்தனை 16 இருக்குது, 3 16 இருக்குது. 3 16 48 முடிஞ்சா. அப்போ இது ஏ ஒரு நாளைக்கு பண்ணுறது 6 வேலை, பி ஒரு நாளைக்கு 4 வேலை, சி ஒரு நாளைக்கு பண்ணுறது 3 வேலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசி 2 பேரும் சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஏசி 2 பேரும் சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஏசி A + C அப்படின்னா அவங்க 2 நாளைக்கு பண்ணுறது 6 + 3 9 ஒர்க்கு. அப்போ 2 நாளைக்கும் பார்த்தா 9 2 18 ஒர்க்கு. 2 பேரும் சேர்ந்து 2 நாளைக்கு 18 ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் 30 ஒர்க் இருக்குது. பேலன்ஸ் 30 ஒர்க் இருக்குது. இப்போ சி விலகி போயிட்டார். சி விலகி போயிட்டு பி வர்றார். அப்போ ஏபி சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க, ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க. அப்போ ஏஇபியும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 10 வேலை பார்ப்பாங்க பெர் டே. அப்படின்ற போது மொத்தம் 30 ஒர்க்கு. ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா எத்தனை முடிப்பாங்க, 3 நாளில் முடிப்பாங்க தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பி முடிஞ்ச ஆன்சர்.